அனுமர் ஆஞ்சநேயரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் நிறைய மூலிகையெல்லாம் நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாராம். இப்ப அவருடைய வழிபாடுகள், அவரு சொல்ற மூலிகை, அவரை இப்ப ஏதோ ஒரு வியாதி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவரை வழிபட்டா எப்படி எல்லாம் குணமாகும்? என்னென்ன வழிபாடுகள் சொல்லுங்க. நோய் தீருவதற்கு அனுமர் வழிபாடு, ரோகங்கள் தீர அனுமர் வழிபாடு. பொதுவாகவே நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும். நோய் தீர்க்கறதுக்கே அவருடைய வழிபாடு தனியா இருக்கு. இப்போ வீட்டுல யாருக்காவது பாத்தீங்கன்னா நோயோட சேர்ந்து மனநலம் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எதனால வந்தாங்க அப்படிங்கிறத கரெக்டா நுணுக்கமா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அழகா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டே இல்லையா அதுக்கான ஒரு கோவில்கள்லாம் நிறைய வழிபாடுகள்லாம் சொல்லுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாரையும் மறுபடி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறதாங்க, எங்கள் நித்யா மேம் வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு அவங்க பேர் சொல்லி வைப்பாங்க. அவங்க நல்ல குணமாகி போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. அதனால தான் இங்கே எங்கள் நித்யா மேம் கிட்ட நிறைய பேஷண்ட் பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னா இதுதான் காரணம். அது இல்லாமல் இங்கே சென்னை ஆதம்பாக்கம் இருக்கிற பிரான்ச் மாதிரியே தாம்பரத்துலேயும் மேம் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இங்கே ஆதம்பாக்கம் கிட்ட வர்றவங்க இங்கே வரலாம், இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா தாம்பரம் கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வீடியோலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி அங்கே என்றைக்கு வராங்க, ஆதம்பாக்கத்தில் என்றைக்கு வராங்க, தாம்பரத்தில் எப்போ அப்பாயின்மெண்ட்டுன்னு வாங்கிட்டு நேரில் பார்த்துக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரோம். ஒரு வீடியோவும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டிப்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களை பற்றி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய பிரயோஜனமாக இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் அருமையான ஒரு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ அனுமர் ஆஞ்சநேயரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் நிறைய மூலிகையெல்லாம் நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாராம். இப்போ அவருடைய வழிபாடுகள், அவர் சொல்கிற மூலிகை, அவரை இப்போ ஏதோ ஒரு வியாதி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவரை வழிபட்டா எப்படியெல்லாம் குணமாகும்? என்னென்ன வழிபாடுகள் சொல்லுங்க. ஸோ நோய் தீருவதற்கு அனுமர் வழிபாடு, ரோகங்கள் தீர அனுமர் வழிபாடு. பொதுவாகவே நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும். நோய் தீர்க்கறதுக்கே அவருடைய வழிபாடு தனியா இருக்கு. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அனுமர் வாள் வழிபாடு பார்த்திருக்கோம், வெற்றி தர்றதுக்கு பார்த்திருக்கோம், கடன் தீர்வதற்கு, அப்புறம் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு, திருமண தடை நீங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம அனுமர் வழிபாடு பார்த்திருக்கோம். நோய் தீர்வதற்கான அனுமர் வழிபாடு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அனுமர் அப்படின்னு சொல்றவரு மூலிகைகளை நிறைய பயன்படுத்தினவர். அதாவது கடவுள் நிறைய மூலிகைகளை பயன்படுத்தி அதை நமக்கு கொடுத்த மருந்துகள் தான் இன்றைக்கும் நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ வீட்டுல யாருக்காவது பாத்தீங்கன்னா நோயோட சேர்ந்து மனநலம் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க. என்னதான் மெடிசன் கொடுத்தாலும் அவங்க சொல்லும் போதே எனக்கு 2வது பாயிண்ட்லயே தெரிஞ்சிடும், நோய் இல்ல மனசுலதான் இவங்களுக்கு பிரச்சனை. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க, இந்த மாதிரி தான் ஒய்ஃப் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், பேஷண்ட் ஒய்ஃபை மேம் கொஞ்ச நேரம் வெளியில இருந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன், பேஷண்ட்டை வெளியே அனுப்பிச்சிட்டு, வெரி குட் சார் இவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, மனசுலதான் பிரச்சனை, இவங்களுக்கு நோயே இல்லையே, ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. மேடம் இதுதான் உண்மை, நான் ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்கிட்டேன், இவங்களும் லிஸ்டா நோய் சொல்றாங்க, அவ்வளோ மருந்து வாங்குவோம், 2 நாள் அப்படியே பேக் வீட்டுல சும்மா கிடக்கும், அவ்வளோ மெடிசன்ஸ் இருக்கு. உங்க எப்படி மேம் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆமா, அவரு அவ்வளோ வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றாரு, மேடம் நீங்க ரொம்ப எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, நான் மாசம் மாசம் இதுக்குன்னே தனியா ஒரு பட்ஜெட் எடுத்து வச்சிடுறேன்,
நான் சொன்னாலும் அவங்க கேட்கல, வீட்ல அம்மா அப்பா சொன்னாலும் அவங்களாவே நினைச்சு நீங்க பேசுனதுக்கு அப்புறம் 3 நாளா நிறைய மாற்றம் தெரியுது அவங்க கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அதாவது என்னை எங்கேயுமே என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு பேசவே மாட்டாங்க. என் ஒய்ஃப் சொல்றதே கேட்பாங்க, மருந்து எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க மருந்து வாங்கிட்டு வந்து வீட்ல சாப்பிடுறது கிடையாது மேம். என் மனசு இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. அப்படி கரெக்டா நீங்க அது மட்டும்தான் மேம் சொன்னீங்கன்னு சொன்னார். அதாவது அந்த மனசோட தைரியம் வரணும். நம்ம வந்து நடக்காத விஷயங்களோ இல்ல இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோட்டு அந்த மனதிற்கு ஒரு உறுதி தரக்கூடியவர் அனுமர். ஸோ அந்த ரோகங்கள் தீர்வதற்கு அனுமர் வழிபாடு அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். 7 நாள் தொடர்ந்து நம்ம இதை செய்யணும். வீட்டுல வந்து அனுமர் படம் இருந்தா வாங்கி வச்சுட்டு நல்லா அந்த சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு வெற்றிலை மாலை 7 வெற்றிலையோ 11 வெற்றிலையோ 21 வெற்றிலையோ தினமும் நம்ம கையிலால புதுசா மாலை தொடுத்து அவருக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஸோ அனுமர் மூல மந்திரம் இது ஜென்ரலாவே நம்ம எல்லாரும் சொல்லலாம். ஓம் ஸ்ரீ அனுமந்தாய நமக. இது நம்மளால முடிந்த எண்ணிக்கை 21 முறையோ 101 முறையோ ஓம் ஸ்ரீ அனுமந்தாய நமக அப்படின்ற இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்லி நல்லா ப்ரேயர் பண்ணிக்கணும். மனதில் உறுதி வேண்டும், நம்ம நோய் நிலை சரியாகணும் அப்படின்ட்டு வீட்டுல யாருக்காவது உடம்பு முடியலனாலும் இதை நம்ம செய்யலாம். அப்போ ரெகுலரா இந்த அனுமர் வழிபாடு செய்யும் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது. அதே மாதிரி நோய் நிலைகள் நமக்கு தீரணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ வஜ்ர தேகாய ராம பக்தாய அனுமந்தாய நமோஸ்துதே. இதுதான் ரோகங்கள் தீர்வதற்கான மந்திரம். அதுலயே சொல்றாங்க பாருங்க, ஓம் ஸ்ரீ வஜ்ர தேகாய. வஜ்ரம்னா வைரம், அந்த மாதிரி வலிமை இருக்கிறவர் ஆஞ்சநேயர் இல்லையா? வலிமை இருக்கிறவரே ராம பக்தாய, ராமபிரானோட பக்தரே, எனக்கு அனுமரே இந்த நோய் எனக்கு சீக்கிரமாக ரோகம் தீரணும் அப்படின்னு நம்ம மனதார உட்கார்ந்து 21 முறையோ 101 முறையோ டெய்லி நம்ம சொல்லிட்டு வரணும். 7 நாள் சொல்லும் போதே நோய்கள் நமக்கு தீருது. வீட்டுல யாருக்காவது இந்த ரோகம் இருக்கும், அவங்களுக்கு நோய் தீரணும்னாலும் இந்த அனுமர் வழிபாடு ரொம்ப சிறந்தது. ஸோ டெய்லி புதிதாக வெற்றிலை மாலை நம்ம கையாலேயே கட்டி அனுமருக்கு சாத்தி தீபம் ஏற்றி நம்ம இந்த 2 மந்திரங்கள் மூல மந்திரமும் இந்த ரோக நிவாரண மந்திரமும் நம்ம சொல்லிக்கிட்டே வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள் நமக்கு தீருது. பொதுவாகவே நிறைய நோய்கள் இருக்குன்னா நம்ம இதெல்லாம் சொல்வோம். ஸோ வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியம். அதனால இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது மனதிற்கு ஒரு தைரியமும் நோயும் தீர்க்கப்படுது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. இதாங்க எங்க நித்யா மேம். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எதனால வந்தாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நுணுக்கமாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டே இல்லையா, அதுக்கான ஒரு கோவில்கள்லாம் நிறைய வழிபாடுகள்லாம் சொல்லுவாங்க. இப்படி தாங்க இங்கே வர்றவங்கெல்லாம் ஏன் குணமாகறாங்கன்னா இதுதான் விஷயம். எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்தால் ஆரோக்கியமும் கிடைக்கும், ஆன்மீகமும் கிடைக்கும். ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்பி சந்தோஷமாக போகிறவங்களும் இருக்காங்க. வாங்க, இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நேர்லேயே வந்து பார்த்துருங்களேன், சூப்பராகிடுவீங்க. தேங்க்யூ.